ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SVM லிவிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேழ்வரகு கம்பு மாவுல கொழக்கட்டை செய்ய போறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். கம்பும் கேழ்வரகும் மிக்ஸ் ஆன மாவு இது. கால் ஸ்பூன் உப்பு, துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல், ஏலக்காய் பவுடர், சுகருக்கு நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். ஃபைவ் ஸ்பூன் போட்டுக்கிறேன். வாழலை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் ஸ்டஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அவிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. என்னுடைய பசங்களுக்கு ராகினா ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் எனக்கு ராகிலே செஞ்சு கொடுமா, அன்றைக்கி செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு டிஷ்ஷு வேறு விதமாக செஞ்சு கொடுமான்னு கேட்டாங்க. அன்றைக்கி பூரண கொழக்கட்டை செஞ்சேன். இன்றைக்கி நார்மலாகவே வாழலை வச்சு செய்ய போகிறேன். வாழை எடுத்துக்கலாம். இது நான் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு தான் செய்கிறேன். நீங்களும் குழந்தைக்கு இந்தமாரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை உள்ள நல்லா இப்படி பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கலாம். இது போல் எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துச்சான்னு பார்த்துடலாம். வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிள் டிஷ் தான். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.